நம்ம சிவன் கோயிலில் எப்படியாப்பட்ட பொருட்களை பிரதோஷ காலங்களுக்கு விசேஷமாக அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்றால் பிள்ளையாருக்கு ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, ஒரு தேங்காய், அப்புறம் வாழைப்பழம் இவைகளை வைத்து அவருக்கு அர்ச்சனை செய்து அவரை 9 முறை வலம் வந்து வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நிறைவேறும். தொடர்ந்து நம்ம இந்த பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:24க்கு, சூரிய அஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி தேய்பிறை நவமி. தேய்பிறை நவமி திதி முடியும் நேரம் இன்று காலை 8:59க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 14ஆம் தேதி விடியற்காலை 5:33க்கு முடிவடைந்து உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:23 8:53 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:21 7:21 வரை. இரவு வேளையில் 9:21 10:21 வரை. ராகு கால நேரம் காலை 11:52 மதியம் 1:22 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:22 5:51 வரை. கூலிகன் காலை 8:53 10:23 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 12:03க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு திடம், ரிஷபராசிக்கு விவேகம், மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடகராசிக்கு நலம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு தடங்கள், துலாம் ராசிக்கு ஆசை, விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு ஈகை, மகர ராசிக்கு சுகம், கும்பராசிக்கு வரவு, மீன ராசிக்கு பரிசு. தொடர்ந்து நம்ம சிவன் கோயிலில் எப்படியாப்பட்ட பொருட்களை நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தா நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போம். குறிப்பாக இது சிவன் ஆலயங்களில் செய்ய வேண்டியது. நம்ம நீர் அபிஷேகத்திற்கு கொடுத்தோம் என்றால் நம்மளுடைய உடல் நலம் நன்றாக இருக்கும். பால் அபிஷேகம் நம்மளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். தயிர் அபிஷேகம் செல்வம் பெருகும். தேன் அபிஷேகம் இனிமையான பேச்சு நமக்கு கிடைக்கும். நல்ல குரல் வளமும் கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் நோய்கள் நீங்கும். பஞ்சாமிர்த அபிஷேகம் நலன்கள் சேரும், செல்வமும் சேரும். அடுத்தபடியாக அருகம்புல் ஜலம், அதாவது அருகம்புல்லில் எடுக்கப்பட்ட அந்த ஜலத்தை நம்ம அதாவது நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் இழந்த பொருட்களை நாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அபிஷேக பொருட்கள் நம்ம சிவனாலயத்திற்கு எடுத்து சென்று நமக்கு எந்த தேவைகள் இப்பொழுது வேண்டுகிறோமோ அதற்கு தக்கவாறு அபிஷேக பொருட்களை நீங்கள் ஆலயத்திற்கு எடுத்து செல்லலாம். சிவனுக்கு அபிஷேகத்தில் கொடுக்கலாம். அபிஷேகங்கள் பொதுவாக இந்த பிரதோஷ காலங்களுக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் நடக்கும் அல்லவா, அதில் கலந்து கொண்டு இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கொடுத்து இந்த பலன் வேண்டும் என்றால் அதை கருத்தில் கொண்டு அதை மனசில் நீங்கள் பதிய வச்சு அந்த பிரார்த்தனை செய்து கொண்டு செய்வது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதா இல்லையான்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எவ்வளோ பக்தி செய்தாலும் இறை அருள் நமக்கு கிடைப்பதை நாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இறை அருள் எப்படி நமக்கு கொடுக்குறாரு என்பதை. சில பேர் நிறைய பக்தி செய்வாங்க, ஆனால் கடவுளுடைய அருளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ நம்ம தான் இறைவனுக்கு பக்தி செய்கின்றோம், இறைவன்பால் அன்பாக இருக்கின்றோம். அவர் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.